இப்போ ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுமா? கண்டிப்பாக இது தெரிஞ்சே ஆகணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், பட் இருந்தாலும் என்னோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 36 சேலஞ்சில் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். மோஸ்ட் வெயிட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே கலோரி டெபிசிட் தாங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் ஹெல்த்தியாக வந்து இப்போ மார்னிங் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் அதில் இருக்கிற கலோரிஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா? அப்போ அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்றது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டியா இருக்கும். இப்போ ஹெல்த்தி ஃபுட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகமா இன்டேக் பண்ணும்போது உங்களுடைய கலோரி வந்து ஹை ஆகும். அப்போ உங்களுடைய போர்ஷன்ஸ் வந்து அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில டைம்ல வந்து ஹெல்த்தியா ஃபுட் எடுக்கிறோன்ற பேர்ல மார்னிங் எடுத்துட்டு ஒன்ஸ் வந்து ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணும்போது அப்போ வந்து உங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அப்போ ஸ்லோ டவுன் ஆனாலுமே வந்து வெயிட் லாஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியா அமையுங்க. ஸோ ஹெல்த்தி ஃபுட்டுன்றதை விட கலோரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நீங்களும் வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க, பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு ஃபேட் லாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்படி வந்து பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.